ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஹீரோ எலக்ட்ரோ சேனல். ரொம்ப நாளுக்கு அப்புறம் சந்திக்கிறோம்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து இந்த மாதிரி ஒரு சில ஈவெண்ட்லலாம் இந்த மாதிரி கோல் ஃபயர், அதாவது ஸ்பயர் மாதிரி புசுவானு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி மிஷினை எப்படி ரெடி பண்ணுறது, ப்ளஸ் இது எப்படிலாம் ஆப்ரேட் ஆகுது அப்படின்றத இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ இவங்க வந்து சென்டரில் நிற்கணும், பட் நிற்கல. இது என் காலேஜ் போட ஃபங்க்ஷனுக்காக நான் ரெடி பண்ணேன். ஸோ அதுக்காக மட்டும்தான் ரெடி பண்ணேன், இல்லைனா அது ரெடி பண்ணியிருக்க மாட்டேன். இதை நான் கடையில் கேட்ட போது ஒரு 8,000 ருபீஸ் சொன்னாங்க. 12 சேனல் வந்தது. ஸோ எல்லாமே ஒயர்லெஸ் தான். இது கொஞ்சம் ஒயர்டு, பட் ஆனால் ரிமோட் மூலிமா தான் நான் பண்ணியிருக்கேன். ஸோ அது எப்படின்றத நான் வீடியோக்குள்ளே போய் காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி கேமரா பாக்ஸ் ஒரு 2 பாக்ஸ் வாங்கிட்டேன். நீங்கள் நார்மலாக கேமரா அந்த ஆக்சசரிஸ் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே கேட்டிங்கன்னாவே கொடுப்பாங்க. ஸோ 2 பாக்ஸ் நான் வாங்கிட்டு இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் ஷேப் போட்டு வச்சுக்கோங்க. ஸோ அந்த ரவுண்ட் ஷேப் எதுக்கு அப்படின்னா, இந்த மாதிரி கோல் ஃபயர் இருக்குல்ல, ஸோ அந்த வந்து பார்த்திங்கன்னா இன்செட் ஆகிற மாதிரி ஒரு சின்னதாக ரவுண்ட் ஷேப் போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறம் நமக்கு வந்து அந்த ஒரு ரிலே இருக்குல்ல, ஸோ அந்த ரிலே மாடியூல் இருக்குல்ல, அந்த 4 சேனல் கிட்டு, ஸோ அது வந்து உள்ள ஏதாவது ஒரு கேமரா பாக்ஸில் மட்டும் இன்செர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து இன்செர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து வந்து அதுக்கான ரிமோட் வந்து கிட்டோட கொடுத்துருவாங்க. இதோட ஆன்லைன் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1000 தான் வரும். நான் லிங்க் இருந்தேன்னா கீழே கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இது வந்து ஸ்பீக்கரோட டெர்மல், 4 சேனல் டெர்மல். ஸோ நம்ம வந்து எனக்கு 2 சேனல் கிடைக்கல, அதனால் 4 சேனல் யூஸ் பண்ணிக்கிறேன். 2 யூஸ் பண்ணியிருக்கேன், 2 கேமரா பாக்ஸ் இருக்கனால. இதுதான் அந்த ரிலே மாடியூல். ஸோ இது நான் எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்ட்டு சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி பாக்ஸோட சைடில் வந்து டிசி ஃபீமேல் பின் இருக்குல்ல, அதை வந்து இன்செர்ட் பண்ணிக்கோங்க. அதுலேருந்து வர ப்ளஸ் மைனஸ் எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த ரிலேயோட கிட் இருக்குல்ல, அதில் 12 வோல்ட் அந்த கிரவுண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த சர்க்கியூட் வந்து ஆன் ஆகிக்கும். ஸோ ஒரு ரிலேயில் 3 ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க. நம்ம ஒரு சேனல் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா நமக்கு ஒரு பட்டன் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா எல்லாத்துக்குமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா கோல் ஃபயர் போகணும். ஸோ பவர் போகணும் அப்படின்றனால நான் வந்து ஒரு சேனல் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நமக்கு வந்து 4 சேனல் இருக்குது. நீங்கள் வேணும் அப்படின்னா தனித்தனியாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு இதை 12 வோல்ட் கொடுத்து ஆன் பண்ணிக்கோங்க. அதுலேருந்து வர 12 வோல்ட் எடுத்து வந்து காமனில் கொடுத்துக்கோங்க. காமனில் கொடுத்துட்டு நார்மலி ஓப்பனில் கொடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம எப்போ தான் பட்டன் ப்ரெஸ் பண்ணுறோமோ அப்போ தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்பீக்கர் டெர்மினல் இருக்கு பாருங்கள், இதுக்கு வந்து பவர் சப்ளை வரணும் அப்படின்றனால அந்த பின்னில் கொடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆண்டனா மாதிரி ஆக்ட் ஆகும். ஸோ அப்புறம் இதுலேருந்து வர 12 வோல்ட் எடுத்துகிட்டு வந்துட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த 4 எல்இடி கொடுத்துருக்கேன். ஏன்னா நமக்கு எப்போ ஆனில் இருக்குது ஆஃபில் இருக்குன்றது தெரியணும், அதுக்காக தான். ஸோ நம்ம வந்து ஆஃபில் இருக்கும்போது தெரியாது, அதாவது லைட் இல்லைன்னா தெரியாது இல்லையா, ஸோ அதுக்காக கொடுத்துருக்கேன். ஸோ இதுலேருந்து வர பவர் எடுத்துகிட்டு வந்து இது வந்து அவுட்டு. ஸோ இது வந்து ஒரு பாக்ஸ்லேருந்து அவுட் எடுக்க போகிறோம். ஸோ அந்த பாக்ஸ்லேருந்து அவுட் எடுத்துகிட்டு அடுத்த பாக்ஸில் வந்து நம்ம இன்னாக கொடுக்க போகிறோம். ஸோ இதில் வந்து இன்புட்டாக கொடுக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி உங்கள்கிட்ட நிறைய பாக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மாற்றி கொடுத்துக்கலாம். அதுலேருந்து வர பவர் சப்ளைட் வந்து இது ஒரு 4 எல்இடி கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி மெயில் பின் 2 பக்கம் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா 20 ஃபீட் இருக்குது. ஸோ நமக்கு வேணும் அப்படின்னா இன்னும் கூட எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம வந்து 12 வோல்ட் யூஸ் பண்ணுறோம், 2 ஆம்ஸ். அதனால் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு பவர் லாஸுமே இருக்காது. நீங்கள் எவ்வளோ லென்த் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் தாராளமாக. ஏன்னா பேட்டரி இல்லை, நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பவர் சப்ளை மூலிமா தான் நம்ம இது கொடுக்க போகிறோம். ஸோ ஃபைனலாக நம்ம வந்து இதுக்கு பவர் சப்ளை கொடுத்துக்கலாம். 12 வோல்ட்ன்றது அந்த ரிலேயோட பாக்ஸ் இருக்குல்ல, அதில் மட்டும் கொடுத்துக்கோங்க. அதுலேருந்து ஒரு அவுட்புட் எடுத்து வந்து அடுத்து உங்களுக்கு எத்தனை பாக்ஸ் வேணுமோ அதுலேருந்து இன் கொடுத்து அவுட் எடுத்து அப்படி இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து நான் கோல் ஃபயர் வந்து கனெக்ட் பண்ணல, ஏன்னா ஒன்று வேஸ்ட்டாக போயிடும் அப்படின்றனால கனெக்ட் பண்ணல. ஜஸ்ட் அது கனெக்ஷன் ஒன்றும் இல்லை. அதுலேருந்து வர 2 ஒயர் எடுத்து வந்து இந்த ஸ்பீக்கர் டெர்மினலில் எதெல்லாம் அதில் ஒன்று +1 -1 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பார்க் வரும். ஸோ இப்போ நான் செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இதை நான் என் காலேஜுக்கு முன்னாடி தான் வச்சு செக் பண்ணேன். ஏன்னா அதுக்கு முன்னாடி வருமா இல்லைன்றது எனக்கே டவுட் ஆச்சு. ஸோ அதனால் ஒன்று வச்சு செக் பண்ணி ஒன்று வேஸ்ட்டாக தான் போயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி தான் அதில் வந்து பார்த்திங்கன்னா வரும். இதில் நீங்கள் அவுட் கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஸோ அந்த மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி வரும். இதில் நீங்கள் கோல் ஃபயர் வாங்கினீங்க அப்படின்னா ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி வரும், டைமிங்க்கு தகுந்த மாதிரி வரும். நீங்கள் கொடுக்குற காஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கோல் ஃபயர் வரும். இது வந்து மேக்ஸிமம் 6 ஃபீட் சம்திங் சொல்கிறாங்க. 35 செகண்ட்ஸ் to 30 செகண்ட், அதாவது 30லேருந்து 35 செகண்டுக்குள்ளே வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ கரெக்டாக வந்துச்சுன்னு தான் நினைக்கிறேன். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இதுலேருந்து நெருப்பு வராது. ஸோ நெருப்பு மாதிரி ஒரு லைட்டிங் மாதிரி வரும். ஸோ ஆனால் இதில் நீங்கள் பேப்பர் வச்சா கூட பத்தாது. ஸோ இந்த மாதிரி ஸ்டேஜ் என்ட்ரன்ஸ் ஆகிறாங்களே, ஸோ அப்போ கூட நம்ம அந்த மிஷினை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பெரிய ஃபங்க்ஷன்லாம் பார்த்துருப்பீங்க, ஒரு சில செலிபிரிட்டிஸ்லாம் வரும்போது லைனாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்பார்க் வந்துகிட்டே இருக்கும். அவங்க சேஞ்ச் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியாது. இன்கேஸ் அவங்க உள்ள ஒரு 30-40 அப்படியே டிஃபால்ட்டாக ஃபிட் பண்ணி வச்சிருக்கலாம். அதை பற்றி எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் நான் எங்கே இருக்கேன்றது யாராவது கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபுல்லாக ஒயர்லெஸில் வேணும் அப்படின்னாலே சின்ன ஒரு ஐஆர் சென்சர் வச்சு நம்ம பண்ணிக்கலாம். அதுவும் வீடியோ வேணும் அப்படின்னாலே கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அண்டு நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திப்போம். அது உங்களிருந்து இருப்பது உங்கள் தமிழ். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, இது ஒரு 8,000 ருபீஸ் ஆச்சுன்னு சொன்னல. இப்போ நான் பண்ணதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1300 1400 ஒரு 1500 தான் ஆச்சு எனக்கு. இதே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 40 ரூபா போட்டு கொஞ்சம் ஒயர் மட்டும் லென்த்தாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு இன்னும் நீங்கள் எவ்வளோ நாளையும் பாக்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது முழுக்க இதுக்காக தான் பண்ணேன். ஏன்னா அதுக்கு வந்து ஒரு 8,000 செலவு பண்ணணுமா அப்படின்றனால இது பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கு யாராவது கோல் ஃபயர் வேணும் அப்படின்னா கீழே ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துட்டு வாங்கிக்கோ. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடம் இருப்பது உங்கள் ஹீரோ எலக்ட்ரோ. பாய்.